திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் விஜயின் முடிவு இதுதான். நிர்மல்குமார் ஓபன் டாக். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையே தொடரும். இந்த விவகாரத்துல எந்த மதவாத சக்தியும் தலையிட விடமாட்டோம் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இது பத்தி அவரு செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொன்னாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். மக்கள் அமைதிய விரும்புறாங்க. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி பின்பற்றப்பட்ட நடைமுறை தான் தொடரும். அத மாத்த மாட்டோம். இதுதான் மக்களும் விரும்புறாங்க. இததான் அரசியல் கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ள அரசியல் பண்ண 100% நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் யாரையும் பார்த்து முதல்வர் பயப்படல. திமுகவை பார்த்து கூட முதல்வர் பயந்ததே கிடையாது. இது எல்லாமே யாருக்குமே பெரிய விஷயம் கிடையாது. செய்தியாளர்களை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்க பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 7-8 வருஷங்களா சில பேர் அவங்களோட சொந்த விளம்பரத்துக்காகவும் அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காகவும் தினமும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. அறிக்கை மட்டுமே கொடுக்கப்படும். செய்தியாளர்களை சந்திச்சு தான் அரசு நடத்தணும் அப்படின்னுலாம் கிடையாது. எப்ப தேவையோ அப்போ முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரு. தொடர்ச்சியா மக்களை சந்திக்கிறாரு. மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. மக்களுக்கு தேவையானதை அவரு தெளிவுபடுத்துவாரு. அரசு சார்புல கட்சி சார்புல நாங்க செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவரு மேலும் சொல்லும்போது, மதுரை மாநகராட்சி ஊழல் புகார்ல தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை மாநகராட்சி கழிவுநீர் கால்வாய் திட்டங்களை மேம்படுத்த ஆய்வு. மதுரையில பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். மதுரையில மூடப்பட்டிருக்கக்கூடிய கல் குவாரிகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. விதிகளை மீறி செயல்பட்ட கல் குவாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போன உடனேயே யாரையும் கூப்பிடாம செந்தில் பாலாஜி ஆஜராகிறாரு. அவரு சொல்லித்தான் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதா யாராவது சொன்னாங்களா? உடனே அவர் ஆஜராகி ஏன் பதில் சொல்லணும்? இதுக்கு யார் காரணம் அப்படின்னு விசாரணையில தெரிய வரும். அவருக்கு ஏன் அவ்வளோ பயம் அப்படின்னு தெரியல அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராமா ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனுவை தனி நீதிபதி விசாரிச்சு மலை உச்சியில இருக்கிறது தீபத்தூண் தான், கார்த்திகை நாள்ல தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உத்தரவிட்டாரு. இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாத நிலையில மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரிச்சு தனி நீதிபதி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சாரு. இந்த நிலையில தனி நீதிபதி பிரதான மனுவுல பிறப்பிச்ச உத்தரவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல பிறப்பிச்ச உத்தரவுகளுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல அரசு சார்பிலையும் அதிகாரிகள் தரப்புலையும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. மனுக்களை விசாரிச்ச இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியோட அனைத்து உத்தரவுகளுக்கும் இடைக்கால தடை விதிச்சாங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அதுக்கு பின்னாடி நீதிபதிகள் அவமதிப்பு வழக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தனி நீதிபதியோட உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாமே. இது ஜனநாயக நாடு. மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அரசு தரப்புல உயர் அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தர்கா தரப்புல தங்களையும் வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. பின்னாடி நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கறதுல தமிழக அரசோட முடிவு என்ன அப்படிங்கறதையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். தர்கா தரப்பு எதிர்மனுதாரரா சேர்க்கப்பட்டிருக்கு. தனி நீதிபதியோட உத்தரவுக்கு எதிராக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்படுது. அடுத்த விசாரணை ஜூன் 22க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க.